சொல்கிறான், நான் இஷ்டம் இல்லாமல் தான்க்கா இது பண்ணேன், எனக்கு இன்னைக்கு 3 வீடு வாங்கிட்டேன்க்கா நான் அப்படின்னா. எனக்கு அவ்வளோ ஒரு சர்ப்ரைஸ், 3 வீடா அப்படின்னு. ஆமாம், ஒரு சிட்டிலேயே நான் 3 வீடு வாங்கின மாதிரி எனக்கு அந்த பொண்ணுனால தான் நான் இவ்வளோ தூரத்துக்கு வந்தேன் அப்படின்னா. எப்படிப்பா அப்படி கேட்டேன். அப்போ அவன் சொன்னான், அந்த எனக்கு வந்து நான் கஷ்டமாக தான் வச்சுருந்தேன்க்கா, ஆனால் அந்த பொண்ணு எப்படியோ வந்து வீட்டில் நான் காலையில் போனால் ரொம்ப லேட் நைட்டு ஒரு 10-10:30 தான் வருவேன். ஏன்னா என்னுடைய தொழில் அந்த மாதிரி இரும்பு சம்பந்தமான தொழில், அதை நான் வெளியில் தொழில் சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அதனால் சொல்லலை. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் அது. அதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறான் அந்த பையன். நல்லா ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்காக பண்ணியிருக்கான். பட் என்னன்னா, இந்த பொண்ணு பிடிக்கல, அந்த மாதிரி பண்ணியிருக்கான். எதுவுமே கொடுக்காம எல்லாம் அவனே வச்சுக்கிட்டு. ஆனால் இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த கிடைச்ச அந்த கொஞ்ச நேரத்துலேயே அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு தொழில் கற்றுக்கிட்டு இருக்கா. தொழில் கற்றுக்கிட்டு அதுலேயே வந்து வருமானத்தை ஈட்டி கொஞ்சம் கொஞ்சமாக, அப்போ அவன் அப்போவே நினச்சா அந்த பணம் கொடுத்துருந்தானா நல்லா நான் ஆடம்பரமாக ஏதாவது பண்ணியிருப்பேன்க்கா. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சா எனக்கு அந்த ஒரு பிஸ்னஸில் வந்து அந்த போன இடத்துல கொஞ்சம் அதை நான் வந்து என்னுடைய அமௌண்ட் கட்டி நான் அதை வந்து கான்ட்ராக்டில் எடுக்கலாம். அப்படிங்கிறப்போ அந்த பணத்தை எடுத்து என்கிட்ட கொடுத்தா. அதுவும் இல்லாமல் அவங்க வீட்டில் எப்படியோ போராடி ஒரு 5 பவுனுக்கு என்னமோ கொடுத்துருந்தாங்க போல். அதையும் அவள் பத்திரமா வச்சுருந்து எனக்கு கொடுத்து அந்த பணம் இந்த பணம்லாம் வச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். இத்தனைக்கு அவள் 10th வந்து ரொம்ப கம்மி பார்டரில் தான் பாஸ் பண்ணியிருக்காளாம். அவளுக்கு வந்து அவ்வளவா எழுத படிக்கவும் தெரியாது. ஆனால் குழந்தைங்களை வந்து படிக்க வைக்கும்போது, அந்த பிள்ளைகள் படிக்கும்போதே சேர்ந்து படிக்கிறது, ONE1 கற்றுக்கிறது, இந்த மாதிரிலாம் கற்றுக்கிட்டு அவனுடைய அந்த இது ஃபில்அப் பண்ணுறதெல்லாம் அவள் தான் பண்ணலாம். அந்த ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாங்க. அந்த கம்பெனியில் வந்து எல்லா இதுவும் அவள் பார்க்குற அளவுக்கு அவள் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கிறாள். அவள் வந்து கொஞ்சமாக ஒர்க் பண்ணி ஒரு டைலரிங் ஒர்க் பண்ணியிருக்கா. அவ்வளோ கற்றுக்கிட்டு இருக்கிறா. அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். கற்றுக்கிட்டு கொஞ்சமாக அவங்க வந்து அவள் சொல்லும் போது எனக்கு அவ்வளோ பிடிச்சிச்சு. நான் வந்து அவள் வந்து அழகு இல்லைன்னு சொல்லிட்டு அவளை நான் ஹேட் பண்ணேன். ஆனால் அழகு நான் பார்த்துருந்துருந்தேன்னா பார்த்தது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு இப்போதான்க்கா தெரியுது எனக்கு. இப்போ வந்து பிள்ளைகள் எல்லாம் வந்துட்டாங்க, ஒரு +2 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. காலேஜ் போகிறாங்க பிள்ளைகள், ட்வீன்ஸ் குழந்தைங்க அவங்களுக்கா. அதனால அவங்க இன்னைக்கு நான் வந்து ஒரு 3 வீடு வாங்கிட்டேன், என்னுடைய இதுவும் நல்லா இருக்கு. அவங்க எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க, எப்படி என்ன இப்படி தேடி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு நான் கேட்டதுக்கு எனக்கு இன்ஸ்டால தான் எல்லா ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுத்தாங்க. அவங்க சொன்னாங்க, உங்களுடைய வீடியோஸு என் மனைவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நான் பார்த்தேன். நான் பகிரங்கமாக இவ்வளோ ஆயிட்டும் நான் அவங்கக்கிட்ட மன்னிப்பே கேட்கல. அதனால உங்க மூலியமா அவங்க தெரிஞ்சுப்பாங்க. கண்டிப்பா இந்த ஸ்டோரி கேட்டாங்கன்னா அவங்க தெரிஞ்சுப்பாங்க. நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவங்க கிட்ட. இனிமேலுக்கு வர காலம் வந்து நான் உங்களை ரொம்ப நல்லா வச்சுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. இதனால உங்களுக்கு என்ன தெரியுது, நமக்கு என்ன தெரியுது சொல்லுங்க. இப்போ கொஞ்சம் ஏதாவதுன்னா என்னால இருக்க முடியாது, எல்லாமே வேணும் அப்படின்னு நினைக்கிற இந்த காலகட்டத்துல இந்த மாதிரி ஒரு பெண்ணுடைய பொறுமை எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கு பாருங்க. அவ்வளவு ஒண்ணுமே படிக்க தெரியாம இருந்த பொண்ணு தான் புருஷனுக்காக எல்லாத்தையும் கத்துக்கிட்டு, என்ன அவ தோல் கொடுத்து 3 வீடுன்றதெல்லாம் கம்மியான விஷயம்லாம் இல்லைங்க. அவ்வளோ வாங்கியிருக்கா. இப்போ குழந்தைங்கள படிக்க வச்சுட்டு இருக்கா. இப்போ சொல்லிட்டு இருக்கா, நான் நல்லா பார்த்துக்கிறேன்க்கா அவளை, ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன். அவள் இல்லைன்னா என்னால் இருக்கவே முடியாது. அழகுன்றது வந்து நம்ம கண்ணுக்கு தான், அந்த மனசு அழகை நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி பெண்களே, நம்ம வந்து அழகுக்கு மேலழகுக்கு முக்கியத்துவம் தரதை விட படிச்சிருந்து கூடங்க இப்போ நிறைய பிள்ளைகள் வந்து குடும்பத்தை கெடுத்துடுறாங்கங்க. படிச்சிருக்காங்க, என்ன யூஸ் சொல்லுங்க. படிப்பு அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு, நமக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஒண்ணுமே தெரியாம இருக்கிறவங்களையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு எடுத்துட்டு போனா அந்த குடும்பம் ரொம்ப நல்லா போகுங்க. நெக்ஸ்ட் டாபிக், படிச்சும் குருடராக இருந்த ஒரு பெண்ணுடைய கதையை பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கிங்க. இது வந்து இப்பதான் 1-2 போடுறேன்னா, அதனால எந்த தவறா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, ஷேர் பண்ண கண்டிப்பா மறக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுடைய சஜஷன் நான் வெயிட்டிங். அல்லாஹ் ஹாஃபீஸ்.